friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியில தான் செய்ய போறோம். அன்பாலிஷ்ட் ரைஸ் அப்படிங்கிறதுனால இதுல அதிகமான சத்துக்கள் இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது இந்த மாதிரி ரேஷன் அரிசியில செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ எப்படி சுவையான லெமன் சாதம் செய்யலாம் அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்றைக்கி நம்ம லெமன் சாதம் செய்கிறதுக்கு நான் 1.25 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் வாங்கும்போது இந்த அரிசி வந்துட்டு நீட்டாக தான் இருந்துச்சு, எந்த குப்பை எதுவுமே இல்லை. ஒரு வேளை ஏதாவது கருப்பு இருந்துச்சு அப்படின்னா அது அரிசியிலேயே முதல்ல அதை நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதை 3-4 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை நார்மலாக 3 விசில் தான் நான் விட்டு எடுத்தேன். அதே மாதிரி தண்ணி வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வைப்போம். நான் இன்றைக்கி 1.25 கப் அரிசிக்கு வந்துட்டு 3 கப் தான் தண்ணி வச்சேன். ஏன்னா வெரைட்டி ரைஸ் அப்படிங்கிறதுனால குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்துட்டு ஒரு லெமனோட ஜூஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு சாதத்தை வந்துட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு லெமனோட ஜூஸ் வந்து நான் எடுத்துருக்குறேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழஞ்சிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறிக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு அது குழஞ்சிடாமல் இருக்கும் கலந்து விடும்போது. இப்போது இதை தனியாக வச்சிடலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் இருந்தாலும் சரி அல்லது நல்லெண்ணெயில் செஞ்சாலும் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறோம். இதை வந்துட்டு நம்ம கிள்ளி போட்டோம் அப்படின்னா அதோட சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்படி ஃபுல்லாக போடும்போதும் அதோட ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயில் இறங்கும். அதுக்கப்புறம் 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நம்ம 3 கொத்து வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அந்த முறுமுறுன்னு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது பச்சை மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 மிளகாய் சேர்த்திருக்கோம். 4 காஞ்ச மிளகாய், 6 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூட நிலக்கடலை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம். நிலக்கடலையும் வந்து சேர்த்தும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. நம்ம புளி சாதத்துக்கும் சரி லெமன் சாதத்துக்கும் சரி இந்த மாதிரி நிலக்கடலை வந்துட்டு ஆட் பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தது தான். இப்போ எண்ணெயில் இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில் அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை இது எல்லாமே நல்லா வறுபடும் போது அந்த வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம சாதத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஏற்கனவே சாதத்தில் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஆற வச்சுருக்குறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு ஏற்கனவே வந்து நம்ம நீட்டோம். நீங்கள் மறுபடியும் வேணும்னா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தாளித்த அந்த பேன்லேயே மறுபடியும் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் அதை வந்துட்டு சாதத்து கூட சேர்த்திடலாம்.
இதை வந்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சும் கலந்து விடலாம், அல்லது கையிலேயே கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போவே சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால நாங்கள் கையிலேயே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். ஒரு வேளை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கோ அல்லது வந்துட்டு நம்ம லஞ்சுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே வந்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போது நம்மளுக்கு சுவையான லெமன் சாதம் அதுவும் ரேஷன் அரிசியில் ரெடி ஆயிடுச்சு. ரேஷன் அரிசி மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா நம்ம சாதாரணமாக 50 ரூபா கொடுத்து கிலோ வாங்குகிற அரிசியை விட இதில் சத்துக்களும் சரி சுவையும் சரி ரொம்பவே அதிகம். நான் ஏற்கனவே ரேஷன் அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது, பருப்பு சாதம் எப்படி செய்கிறது, தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுவையான லெமன் சாதத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் வீக்லி ஒன்ஸ் ஆவது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.